அப்ரஹாம் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலுக்கு தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறார்கள். கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை மற்றும் என்ன தொகுதிகள் என்பது குறித்து தீவிர ஆலோசனைகள் ஒவ்வொரு கட்சியும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகளோடு பட்டினப்பாக்கத்தில் மிக முக்கியமான ஆலோசனை என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மிக முக்கியமாக பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் அடுத்த கட்டமாக ஏற்கனவே 60 வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்படுவது குறித்தும் அப்போது நேர்காணலின் போது வேட்பாளர் இறுதி செய்வது குறித்தும் மிக முக்கிய ஆலோசனை ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அதே போன்று விஜயனுடைய தேர்தல் பிரச்சார திட்டம், பொதுக்கூட்டம் உள்ளிட்ட அடுத்த கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும், தேர்தல் பிரச்சாரங்கள் அல்லது பயணங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடைபிடிக்க வேண்டிய அந்த விதிமுறைகள், பொறுப்புகள் குறித்தும் பேசப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் விஜய் மிக தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூட கூறப்படுகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, விஜயனுடைய நண்பர் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தாவேகாவை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வார காலமாக என்டிஏவோடு கூட்டணி வைக்கிறதா, பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதா என்ற பேச்சு என்பது மிக தீவிரமாக எழுப்பப்பட்டு வருகின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம், ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் மாவட்ட செயலாளரோடு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். 120 பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் 90 விழுக்காடு மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வைக்கலாம், என்டிஏவோடு கூட்டணி வைக்கலாம் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகின்றது. இதன் அடிப்படையிலேயே வைத்து என்டிஏவோடு தாவேக இணைகிறதா என்றெல்லாம் பேசப்பட்டிருந்தது. நேற்றைய தினத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகி வெளியே வந்த சூழ்நிலையில் இன்றைய நாள் இந்த கூட்டம் நடைபெறுவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த கூட்டத்திலும் கூட்டணி குறித்தும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக தாவேக தனித்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள்லாம் வருகின்றது, கருத்துக்கள்லாம் வருகின்றது என்பது குறித்தும் மிக தீவிரமான தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வு, கூட்டணி வைக்கலாமா என்பது குறித்தெல்லாம் கூட பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக பாஜக பொறுத்தவரையில் தாவேகா என்டிஏவோடு கூட்டணி அமைத்தால் அவர்களுக்கு 55 தொகுதிகள் வரையும் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுவதாக கூறப்படும் நிலையில் அதற்கு தாவேக தரப்பிலிருந்து திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். அதாவது தாவேகாவினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். பாஜக, அதிமுக அல்லது மற்ற தலைவர்களோடு கூட்டணி தொடர்பாக தாவேக பேசி வருவதாக சொல்லப்படும் தகவல்கள் அனைத்துமே உண்மைக்கு புறம்பானவை என்றும், இது போன்ற தவறான உண்மைத்தன்மை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் என்றும் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக தாவேக பாஜகவோட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுவதெல்லாம் மறுத்திருக்கிறார் நிர்மல்குமார். இருந்தாலும் கூட மறுபக்கம் தாவேகாவுடைய நகர்வுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பொறுத்தவரையிலும் என்டிஏவோடு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை அல்லது பாஜக தரப்பில் விஜய்க்கு தாவேகாவுக்கு கோரிக்கையும் அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறதா என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இத்தகைய அரசியல் பரபரப்பான தேர்தல் களம் விறுவிறுப்படைந்து வரக்கூடிய சூழலுக்கு மத்தியில் தாவேகாவுடைய கூட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் விஜய் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள், அதே போன்று கூட்டணி தொடர்பாக யாரும் பொதுவெளியில் பகிரங்கமாக பேச வேண்டாம் என்றும் அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றெல்லாம் பேசியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக முழுக்க தாவேகா பொறுத்தவரையிலும் மிக உறுதியாக தனித்து போட்டி தான் என்பது உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் என்டிஏ தரப்பில் அணுகும் போது தனித்து போட்டி என்பது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது என்ற காரணத்தால் கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை என்டிஏவோடு தாவேக கூட்டணி அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தாவேகாவு எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதற்கு அதிமுக சம்மதிக்கவில்லை, அதிமுக அதற்கு உடன்படவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் என்டிஏவோடு தாவேக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட அது உறுதி இல்லை என்பது போன்றுதான் தற்போது வரையிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அரசியலை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடைசி நிமிடம் வரை எது என்ன மாற்றம் வந்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு எதுவில்லை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். தேர்தல் பிரச்சாரம், பொதுக்கூட்டம், அடுத்த கட்டமாக நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகள், செயல்பாடுகள், திட்டங்கள், மக்களை சென்றடைய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் பேசப்படுவது மட்டுமில்லாமல் கூட்டணி குறித்தும் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற தாவேகோடு
என்டிஏவோடு தாவேக கூட்டணி என்ற பேச்சுக்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்பான நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆபிரகாம்.